மாடு மாறி வந்து என் மணி தவத்தை கழிச்சிட்டியப்பா. கழிச்சிட்டியப்பா. காலை போல வந்து என் கடும் தவத்தை கலைத்து விட்டாய். ஆமா. என் தவத்தை கலைச்ச உன்ன இதோ உனக்கு நான் இப்பவே சாபத்தை கொடுக்கிறேன். அவசரப்படாதப்பா. இறக்கா கொஞ்சம் பொறப்பா. பொறுத்துப்பா. நான் யாரு தெரியுமா? யாரு? நான் தான் வானலோகத்தேவன், இறைவனுக்கு ஏவல் பிள்ளை. என் பெயர் தான் நந்தி தேவன். நீ தான் தொந்தியா? தொந்தி இல்ல, நந்தி. நந்தியா? எனக்கு இருக்கு தொந்தி. உனக்கு என்ன இங்க வேலை? நந்திக்கு என்ன வேலை? ஐயா நந்தி தேவா, ஐயா நான் சிவனை எண்ணி தவம் இருந்தேனே, ஏனென்றா நீ வந்தீர். ஆமா, பகவான் வர சொல்ல வேண்டிய அப்படின்னு உடனே சரி அப்பந்தான் நந்தி தேவன் சொன்னார், எப்படி உன்னை அழைத்து வர சொல்லித்தான் தான் ஆண்டவன் என்னை அனுப்பி வைத்தார். உத்தரவு போட்டிருக்காரு. நான் உங்க கூட வரணுமா? ஆமா. உங்க கூட நான் எப்படி வர முடியும்? அதானே கேட்கேன். உங்களுக்கு ரெக்கை இருக்கு, சக்தி இருக்கு, மேல போகலாம், கீழே வரலாம், எங்க வேணாலும் போகலாம். ஆனா நான் பூலோகத்துல பிறந்தவ, என்னால எப்படியா முடியும்? பூமியில தான் நடக்க முடியும். அதுக்கெல்லாம் கவலைப்படாதப்பா. என்ன வரும்? இந்த பச்சிலை குளிகையை உன் வாயில போட்டு ஒதுக்குனார். இந்த குளுக்கை ஒதுக்கவா? ஆமா. குளுக்க இல்ல, என்னது? குளுக்க வீட்டுல இருக்கும். ஆமா. குளுக்கையில ஆத்துல விட்டாங்க, அந்த காலம் இருந்துச்சு. இப்ப குளுக்கன்னா அப்ப யாருக்கு தெரிய போகுது? இப்ப எங்க இருக்கு? தம்பி உனக்கு குளுக்க தெரியுமா? எங்க வீட்டுல ஒரு குளுக்க இருக்கு. உங்க வீட்டுல இருக்கோ? தம்பிக்கு குளுக்கெல்லாம் தெரியாது. அவன் சீட்டு குளுக்க சொன்னா குளுக்குவான். குளுக்கன்னு சொன்னா அந்த காலத்துல தானியத்தை அதுல கொட்டி வர்ற காலத்துக்கு வச்சிருப்பாங்க, அது கெட்டு போகாதான். ஆமா, எடுத்து சாப்பிடுறதுக்கு. அதுக்கு பேரு தான் குளுக்க. அவன் இப்பதான் வயக்காட்டுல நெல் அறுத்து அப்படியே போட்டுதாங்களே. நெல் அறுத்து அப்பமே அடிச்சு அப்படியே உடனே மூட்டை கட்டி அனுப்பிடுவாங்க, வண்டியில அனுப்பிடுவாங்க. அப்போ அப்படி கிடையாது. என் வீட்லயும் ஒரு குளுக்க இருக்கு. அப்படியா? வீட்டுக்காரி கண்டிப்பா கண்டுபிடிச்சிட்டியா? பெரிய குளுக்க. அது நல்ல குளுக்க. சரி. அப்போ இந்த குளுக்கையில வந்து நெல்லை தட்டி வைப்பாங்களா? ஆமா. நெல்லை தட்டி வச்சு அது கெட்டு போகாம ரொம்ப நாளைக்கு இருக்குமா? ஆமா, இருக்கும். அதுக்கு பேரு தான் குளுக்க. ஆமா, அதான் சொன்ன குளுக்க. அந்த குளுக்கை இல்ல, இது மூலிகை பச்சிலை குளிகை. அப்படி விவரமா சொல்லு. குளிகை உருண்டை பச்சலை. ஆமா, வாய்க்குள்ள ஒதுக்குற மாதிரி இருக்கும். ஆமா. சரி. அப்போ இத வாயில போட்டு ஒதுக்கினா உனக்கு ரெண்டு பக்கமும் ரெக்க வந்து முளைக்கும்டா. முளைக்குப்பா அப்படின்னு சொன்ன உடனே படக்குன்னு வாங்கி கடக்குன்னு வாயில போட்டு வெடுக்குன்னு ரெண்டு பக்கமும் ஒதுக்கிட்டான். அவன் ஒதுக்கின 3.25 நாளிகையில அரக்கனுக்கு ரெண்டு பக்கமும் ரெக்க வந்து முளைக்கி உடனே முளைச்சிருச்சு. பாவி ரெக்க வந்து முளைச்ச உடனே சிறகு தட்டி பறக்கான். அங்க பறக்கான், இங்க பறக்கான், மேல பறக்கான், கீழே பறக்கான். பாவி பறப்பான், நிக்க மாட்டுக்கான், நில கொண்டு இருக்க மாட்டுக்கான். ஆமா, அங்க போவானோ இங்க வருவானோ. நம்ம ரெக்க இல்லாமலே 100 ரூபாய்க்கு பெட்ரோல போட்டுக்கிட்டு எக்ஸல் வண்டியில ரோட்ல என்ன போக்கு போறோம்? என்ன வரப்பாரோ? அப்ப ரெக்க முளைச்சா சும்மா இருப்பானா? எனக்கு மட்டும் ரெக்கா முளைச்சின்னு வைங்க, நைட்ல அப்படியே வீட்டுல உட்காந்துருப்பேன், அப்படியே படுத்திருப்பேன். சரி. 11 மணிக்கு மேல என் கொழிஞ்சிய வீட்டுக்கு பறந்து போயிருவேன். அங்க என்ன வேலையோ? இல்ல அங்க என்ன வேலை? அங்கயா? அங்க வந்து என் சவலப்பாடி வெளிநாட்டுல இருக்காரு. அவர் வாட்டுக்கு இருக்காரு. ஆமா, நான் போய் வாரத்துக்கு 2 வாட்டி போய் என் கொழிஞ்சாளுக்கு அரிசி பருப்பு வாங்கி போட்டு வரேன். அதான் ஆச்சி உன்னை வாரியில கொண்டே அடிக்கா. நீ பாத்தியோ? சரியா போச்சு, கவனம் போட்டு போச்சா? உனக்கு தெரிஞ்சு போச்சா? சரி. அதாவது உனக்கு ரெக்கைய கொடுத்தா நான் இப்படித்தான் செய்வோம்னு இப்பமே நீ கற்பனையில மிதக்க. அதுக்குத்தான் ஆண்டவன் குதிரையை அரைஞ்சுதான் கொம்ப கொடுக்கலையா? ஏன் குதிரை அடிச்சு ஏன் குதிரைக்கு ஏன் கொம்ப கொடுக்கல? மனிதனுடைய குணம் அறிந்து தான் நமக்கெல்லாம் ரெக்கையை கொடுக்கல. குதிரைக்கு ஏன் கொம்ப கொடுக்கலன்னா குதிரை ஏற்கனவே மூர்க்கமா இருக்கும், ஓடி ஓடி முட்டும். குதிரை வந்து அடக்க முடியாது. கடிக்கும். பிறகு கொம்பு மட்டும் முளைச்சிருந்துச்சு, நம்மள உயிரோட விட்டுருக்குமா? ஆமா, ஆளை கொண்டு விடும். அதனால இந்த அரக்க ரெக்க வந்து முளைச்ச உடனே ஆமா சாமிக்கு 2 பாயிண்ட் கொடுங்க. மண்டலி அதை முடியல என் தம்பிக்கு. அவருக்கு இல்ல, அது ஒரு பெரிய கதை. என்ன கதை? அவன் கதையை கொஞ்சம் வெளியே சொல்ல. அது வாரத்துல ஒரு நாளைக்கு வீட்டுல ஒரு சண்டை வரும் பாத்துக்கோ. ஆமா, அவன் கொஞ்சம் வாயாடி எனக்கு தெரியும். அந்த அம்மா மதுனி ரொம்ப சேட்டை பிடிச்ச ஆளு. ஆமா, லேசா ஊனா அடிச்சு விடுவா. சேட்டை பண்ணுனா போதும் பம்பைய பிடிச்சு ஒரு ஆட்டு. கரெக்ட். ஆட்டுல சொட்டையே விழுந்து போச்சு. கரெக்ட். முடிய பிடிச்சு ஆட்டி முடி போயிட்டோம். மண்டையில முடிய அவன் என்னமோ சொல்ல வரான், என்னன்னு கேளு. முடிய பூரா பிடிக்கிட்டு அப்படிதான். அதான் உண்மை. முடிய நிப்பாட்டிருக்காரு.
அப்ப இந்த வல்லரக்க ராசுவனாகப்பட்டவே ஐயா நந்தி தேவா, நான் முன்னும் போகல பின்னும் போகல, நான் கைலாசத்துக்கு போனதும் இல்ல வந்ததும் இல்ல கிடையாது. நீங்க முன்னாலே போங்க, நான் உங்க பின்னாலே வாரேன் என்று நந்தி தேவனும் அரக்கனுமாக கைலாசத்திற்கு எப்படி வருகிறார்கள்? எப்படி ஐயா? ஆதிவல்லி கைலைக்கு தாரனாருடைய இடம் ஆதிவல்லி கைலைக்கு தாரனாருடைய இடம் ஏகவல்லி கைலாசம் ஈசனுட பதியதற்கு வந்து பார்த்தார்கள். சரி, கைலாசபதியிலே வந்து பார்க்க என்னையா கைலாசத்துல ஒரே கூட்டம். ஒரே கூட்டம் என்ன? 38 கோடி தேவர்களும் 48,000 கோடி ரிஷிமார்களும் சூழ்ந்திருக்க அம்மையப்பன் இருபேர்களும் சொக்கட்டங்கால் மண்டபத்தில் சுவாமிபுரத்தையே விளையாடி கொண்டிருந்தார்கள். அப்போ 2 பேரும் சுவாமிபுரத்தை விளையாடிய உடனே இவர்களை சூழ இத்தனை பேர்களுமே அமர்ந்திருந்தார்கள். நந்தி தேவன் கூட்டத்தை விலக்கி செல்ல அரக்கன் அவருக்கு பின்னால் வந்து நின்று பூங்காவனத்தே பூமலர்களை பறித்து இறைவனின் பாதத்தில் வைத்து அந்த ஆண்டவனை அடிபணிந்து வணங்கினான். எப்படி ஐயா? அவன் முக்காலும் அரக்க வலமாய் வந்து முக்காலும் அரக்க வலமாய் வந்து வலமாய் வந்து முடி வணங்கி சிவனை நமஸ்கரித்தான். முடி வணங்கி சிவனை நமஸ்கரித்தான். சஞ்சலத்தை தீர்ப்பவா அடியோர்க்கெல்லாம் எளியோனை ஆண்டவா பரம்பொருளே என்று இறைவனின் பாதத்தில் மலர்களை தூவி அடிபணிந்து சிவபெருமானையே வணங்கி நின்றான். அப்பந்தான் பார்த்தார் ஆண்டவன், இவன் தான் வல்லரக்கனா, இவனாகத்தான் இருக்குமா என்ற அன்போடு அவனை தன் பக்கத்திலே அமர வைத்து ஆண்டவன் அரக்கனை பார்த்து அவர் என்ன கேட்கிறார் தெரியுமா? எப்படி? வாமகனே வல்லரக்கா, வாமகனே வல்லரக்கா, வந்த மறு பக்கத்தில் என் மகனே வல்லரக்கா, ஈசன் பக்கம் வந்தவரே உன்னுடைய தவம் போல தவம் போல.
உன் தவத்த மாதிரி ஆண்டவே உலகத்துல எங்கேயும் பார்க்கல. இல்லப்பா. என்ன வரம் வேணுமோ கேளு, நான் உனக்கு இப்பமே தாரேன்டார். அப்பந்தான் அரக்கன் சொன்னா, ஏ ஆண்டவா, ஆதி பாதாள உலகத்திலே உங்க அருளால எனக்கு ஒரு குறையுமே கிடையாது. எனக்கு மண்ணும் மனை இருக்கு, பொண்ணும் பொருள் இருக்கு, சொத்து சுகம் இருக்கு. சரி, சொந்தமா ஒரு பொண்டாட்டி கூட இருக்கிறா. மத்த பேர் என்ன? இரவலுக்கா வச்சிருக்காங்க. வாடகைக்குல வைக்க முடியுமா? அதாவது சொந்தமான சொன்னா நான் இருக்காரு பாரு தாத்தா, நீ சொன்ன மாதிரி அவர் ஒரு சின்ன புல்லு கட்டு வச்சிருக்காரு. புல்லுக்கட்டு புல்லட்டு. அந்த புல்லுக்கட்டை வச்சுக்கிட்டு 10 ரூபாய்க்கு பெட்ரோலையும் போட்டுக்கிட்டு மேக்க ஒருக்கா கிழக்க ஒருக்கா. எதுக்குதான் மேக்க கிழக்க அலையுதாரு? கிழக்க ஒருக்கா மேக்க ஒருக்கா. ஏன் மேக்க கிழக்க அலையுதாருன்னு? சின்ன ஆட்சி சடைச்சா பெரிய ஆட்சியை பார்க்க போறாரு. ஓ கரெக்ட். பெரிய ஆட்சி சடைச்சா சின்ன ஆட்சியை பார்க்க போறாரு. தாத்தாக்கு அப்ப 2 பொண்டாட்டி. ஆமா, கிழக்க ஒருத்திருக்கா மேக்க ஒருத்திருக்கா. அப்ப நம்மளே இப்படி இருந்தோம்னா அரக்கே ஒரே ஒரு கல்யாணம் முடித்து அவளை உருப்படியா ஒத்தையில விட்டுட்டு வந்திருக்கா. அவன் ஒழுக்கமான மனுஷன். அதான் சொந்தமான குருத்தா சொன்னேன். 25 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு கார் வாங்கினாலும் அதுக்கு ஒரு செப்பினி தேவை. செப்பினா என்னது? செப்பினா எக்ஸ்ட்ரா ஒரு டயர் கொடுப்பாங்க. ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டயர் கொடுப்பாங்க. ஆமா, நடுவுல காட்டுக்குள்ள போகும்போது பஞ்சர் ஆயிட்டுனா ஒரு வீலு. ஆமா, உடனே அந்த டயர் தூக்கி மாட்டிக்கிடுவாங்க. நல்லா மாட்டலாம். ஒரு காரே ஒரு செப்பினி வச்சிருக்கும் போது தாத்தா ஒரு செப்பினி வச்சிருக்காங்க. அப்படியா? அதாவது 40 லட்சம் ரூபாய் கொடுத்து கார் வாங்கினாலும் ஒரு ஸ்டெப்னி கொடுக்காங்கன்னு நீ சொல்லுத. அது வண்டி. இது நம்ம வாழ்க்கை. நீ சொல்லுதல தாத்தா நான் வச்சுக்கிட்டா என்ன நீ கேட்க, நீ வச்சுக்க, அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. அத மாதிரி நீங்க ஆம்பளைய நினைச்சத மாதிரி நாங்க இருக்க பொம்பளைய பூரா நினைச்சோம்னா நீங்க தாங்க வேணா, குடும்பம் வம்பா போகும். நானுக்கிட்டு தான் நிக்கணும். ஆம்பளை வந்து சவதி கண்ட இடத்துல மிதிப்பான், தண்ணி கண்ட இடத்துல கழுவிட்டு போவான். அது ஆம்பளை. அந்த காலை வெட்டிட்டா அப்புறம் மிதிக்க முடியாதுல. ஆம்பளை தண்ணி கண்ட இடத்துல சவதி கண்ட இடத்துல மிதிப்பான், தண்ணி கண்டறது கழுவிட்டு போவானே. அந்த காலை வெட்டிட்டா அந்த மாதிரி பொம்பளை நினைச்சா குடும்ப கால வைக்க முடியுமா? பிறகு நீங்க அனுசரிச்சு தான் போகணும். நாங்களும் அனுசரிக்கணும். என்ன தலையெழுத்தா? பிறகு தலையெழுத்தா தானே. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவ குடும்பத்தை வாழ வைக்கணும்னு நினைச்சா வாழ வைப்பா, அதை தாழ வைக்கணும்னு நினைச்சா தாழ வைப்பா. எல்லாம் அவ கையில தான். என்ன பிறந்தவ வந்து அது ஒரு அக்கினி, அது ஒரு தீ. அந்த தீய வந்து அழகா பயன்படுத்தினோம்னா, விளக்கா பொருத்தி நினைச்சோம்னா அவ வீட்டுக்கு வெளிச்சமா இருப்பா. விபரீதமா பயன்படுத்தினோம்னா தீ வச்சிருவா, நம்ம வீட்டை சுத்தமா எரிச்சிட்டு போயிருவா. அதாவது உலகத்தில் வந்து ஆவதும் பெண்ணால் அழிவதும் பெண்ணால் இருக்கான். அதனால பொம்பளை லேசா நினைக்க கூடாது. எதை வேணாலும் செய்து முடிப்பா. பெண்கள் வந்து பெரிய சரித்திரம். அது பெண்ணா பிறந்தா இல்லன்னா ஆனா பிறந்தா ஒண்ணும் செய்ய முடியாது. அதனால இந்த வல்லரக்கர் ஆசுதனாகப்பட்டவை எல்லாமே எனக்கு இருக்கு ஆண்டவா, எனக்கு எந்த பின்னால விழுந்துறாது, எல்லாமே எனக்கு இருக்கு ஆண்டவா, எந்த குறையுமே கிடையாது. ஆண்டவா, நான் உங்களை கண்டு வாங்க வந்த வரமே ரொம்ப சின்ன வரம் தான். சின்ன வரம்னா அப்படி என்ன வர வேணும்? உனக்கு என்ன வர வேணும் ஆண்டவா? நான் வாங்க வந்த சிறிய வரம் என்று சொன்னா எப்பேற்பட்ட வரம் தெரியுமா? எல்லையும் சிறிய வரம், சிறிய வரம் ஈஸ்வரனை கொடுக்க வேணும், கொடுக்க வேணும். கடவுளையும் சிறிய வரம், சிறிய வரம் கடவுளே கொடுக்க வேணும், கொடுக்க வேணும். எனக்கு சீரகத்தில் சிறிய வரம், சிறிய வரம் ஆதி சிவனாரை கொடுக்க வேணும், கொடுக்க வேணும். பாக்கிலையும் பகுதி வரம், பகுதி
தாரேன். கடுகுலையும் சிறியது மிளகுலையும் சிறியதுன்னா இந்த இறைவனுக்கு தெரியாதடா. என்னடா பலசர கடையாட வைக்க போற? எதுவா இருந்தாலும் என்கிட்ட நேரடியா கேளு, நான் தாரேன்னாரு. ஆமா. அப்பந்தான் இந்த அரக்கன் சொன்னா, என்ன சொல்லுகிற? ஆண்டவா, ஐயா, நானும் வந்த நேரத்துல இருந்து வரம் தாரேன் என்று உங்க வாயால் சொல்லிக் கொண்டே இருக்கிறீர்கள். ஆமையா. ஆனால் வரத்தனா எனக்கு இன்னும் தந்த மாதிரி தெரியல. நான் என்ன வரம் என்று உங்ககிட்ட உண்மையை சொல்ல வேணுமானா, ஆண்டவன் நீங்க எனக்கு ஒரு சத்தியம் செய்து தாரம் வார்த்து கொடுக்கணும். என்ன சத்தியம்? சத்தியம் வேணுமா? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையாப்பா? நம்பிக்கை இருக்கு, இருந்தாலும் நீங்க ஒரு கால் நீங்க என்ன வந்து நீங்க சத்தியத்தை தவறினால் தவறக்கூடிய மனுஷன். உங்க மேல எனக்கு நம்பிக்கை தான். சத்தியம் எல்லாம் உமக்கு என்ன பெரிய காரியமா? என்ன பெரிய காரியம் இல்ல. சத்தியம் எல்லாம் உமக்கு அப்படியா? நான் இலையில வச்சிருக்க ஒரு சக்கரை. சத்தியம் எல்லாம் உங்களுக்கு சக்கரை பொங்கல் மாதிரி. ஆமா. பொய்யெல்லாம் உமக்கு வெறும் புளியோதரை மாதிரி. ஆமா, புளியோதரையும் தயிர்ச்சாத மாதிரி. அதனால சத்தியம் பண்ணி கொடுத்தா உங்ககிட்ட உண்மையை சொல்லுவேன்னார். ஆமையா. சரி, நான் உனக்கு சத்தியம் பண்ணி தாரேன். சரி. யார் மீது உனக்கு சத்தியம் வேணும்? சொல்லையா. உங்க பக்கத்திலே யார் இருக்கிறா? பக்கத்துல என்னுடைய மனைவி பார்வதா தேவி இருக்கிறார். அந்த பார்வதா தேவியின் மீது எனக்கு ஆணையிட்டு கொடுத்தா நான் இப்பவே உங்ககிட்ட உண்மையை சொல்லுவேன். நீ யார் மேல வேணாலும் ஆணையை கேளு, தாரேன். ஆனா என் வீட்டுக்காரி மேல கேட்காதப்பா. அவன் மேல மட்டும் கேட்க. ஏன் கேட்க கூடாது? 4 நாளா சோம் இல்லடா. அவளுக்கு உடம்புக்கு நல்லா இல்லைன்னா அவக்கு மேல சத்தியம் பண்ணாதான் உம்ம உடம்புல பயம் இருக்கும். அதனால பார்வதியின் மீது எனக்கு ஆணையிட்டு தர வேணும் என்று சொன்ன உடனே சொன்னபோது ஆட்டுமென்று சம்மதித்து என்னையா ஆண்டவன் எப்படி சத்தியம் செய்து கொடுக்கிறா தெரியுமா? எப்படி ஐயா? என் மகனே வல்லரக்கா, என் மகனே வல்லரக்கா, என் ஆணை உன்னானை உமை அவள் தன்னானை பார்வதி மேல் சத்தியம் பகவான் வர உனக்கு தாரே, ஏழவன் மேல் சத்தியம் திரும்பு வர உனக்கு தாரே, கணபதி மேல் சத்தியம் கண்டிப்பா வரம் தாரே, பச்சை தண்ணி கையில் வாங்கி பகவான் உண்மை சொல்லுவார், காராம்பசு பால் கறந்து காராம்பசு ஆதி கடவுள் உண்மை சொல்லுவார். நான் ஒரு மானிடன் ஆண்டவா பரம்பொருளே, படைத்த படைப்பாலே நான் ஒரு மானிடர். எனக்கு 2 கரம் இருக்கு, வலது கரத்திலே 5 நல்ல விரல் இருக்கு. ஆண்டவா 5 நல்ல விரல் அடி ஆட்காட்டி விரல் எடுத்து ஆண்டவனே மெனினை அகிலவெல்லாம் நீட்டினாலும் அக்கினியா எரிய பாம்பு விரல் எடுத்து பகவானே பால்முலக நீட்டினாலும் பஸ்பமாய் எரிய மோதிர விரல் எடுத்து உலக நீட்டினாலும் ஓடித்து பிடிக்க சுண்டு விரல் தான் எடுத்து சொற்கேசா உலக நீட்டினாலும்
வரத்தலா கேக்குறான். ஆமா. ஏ அப்பா, நீ உலகத்துல எத்தனையோ கோடி வரம் இருக்குடா. இருக்குப்பா. அத்தனை வரத்திலேயே நீ ஏதாவது ஒரு வரத்தை கேளு, உனக்கு நான் தாரேன். நல்ல வரத்தை கேளு தாரேன். நீ 5 விரலுக்கு அக்கினி வரத்தை கேட்கியே, நாளை பின்ன என்ன நினைச்சு உன் தலையில கடவுளேன்னு கைய வச்சா நீ செத்து போயிருவடா, மாண்டுவடா. அந்த வரம் உனக்கு வேணுமா? தேவைதானா? அதனால அந்த வரத்தை விட வேற ஏதாவது ஒரு வரத்தை கேளு, நான் உனக்கு தாரேன். எந்த வரமாது நல்ல வரங்களடா அப்படின்னு ஆண்டவே வல்லரக்கனை அழைத்து ஏப்பா என் மகனே வல்லரக்க அந்த ராவணன் ஆண்டுவான் தென்னிலங்காபுரி உனக்கு அரிராமன் ஆண்டுவான் எம்மா அயோத்திய உனக்கு ஏமதருமன் ஆண்டுவான் அந்த யமலோகத்தை உனக்கு கைலாசத்தை உனக்கு கடவுளோட பட்டம் மாப்பிள்ளையா நீரு உனக்கு மார்க்கண்டைய வரமுந்தான். எப்பா அரக்கா, மாப்பிள்ளையா இருந்துக்கப்பா, உனக்கு நான் மார்க்கண்டைய வரம் தாரேன். மார்க்கண்டைய வரம்னா என்னது? என்றும் 16 இளமை மாறவே மாறாது. அடே 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு கல்யாணம், புது பொண்ணா பார்த்து கல்யாணம் முடிக்கலாம். ஆமா. உனக்கு மட்டும் 16 வயசாவே இருக்கும். நினைப்பு தானே உனக்கு? பொண்டாட்டிக்கு வயசாகி போகும். நினைப்பு தானே. ஆமா, 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி புது பொண்ணா பார்த்து கல்யாணம் முடிக்கலாம். ஆசை இருக்கு அரசையால, யோகம் இருக்கு கழுத மேய்க்க. கரெக்ட், கழுத மேய்ச்சாலும் கவர்மெண்ட் கழுத மேய்க்கன்னு சொல்லியிருக்காங்க. அதேதான். சரி, எது மேய்ச்சாலும் நினைப்பெல்லாம் பெருசா இருக்கு. ஆமா, ஆனா யோகம் இல்லையா? ஆனா பகவான் சொல்லுதாலும் அவன் அரக்கனை பார்த்து. அதனால இந்த வரத்துல ஏதாவது ஒரு வரத்தை கேளப்பா. ஆமா. எதிர்த்தவரை தலையிருக்க எமப்பாக எமசூலம் எம ஆக்கின மாப்பிள்ளையா இருக்கும் மார்க்கண்டைய வரம் சக்தியின் சூலம் வெற்றியின் வேல் இத்தனையும் உனக்கு தாரேன் கேட்டேன். அப்படின்னு உடனே என்னாச்சு? அரக்கன் சொன்னா, நீங்க சொன்ன வரத்துல எந்த வரமுமே எனக்கு வேண்டாம். நான் கேட்ட 5 விரலுக்கு அக்கினி வரங்களை மட்டும் எனக்கு தாங்க. கேட்ட வரத்தை தந்தால் போதும். அந்த மீறி எந்த வரமுமே எனக்கு வேண்டாம் ஆண்டவா. அப்படின்னு சொன்ன உடனே சரி அப்பந்தான் சிவபெருமான் பார்த்தார். என்ன செய்கிறார்? இவனுக்கு புத்தியை சொன்னா இவன் புத்தியை கேட்க மாட்டுக்கானே. கேட்க மாட்டான். வாழக்கூடியவனா இருந்தா வாழக்கூடிய வரத்தை கேட்பான். இவன் சாகக்கூடியவன், அப்ப சாகக்கூடிய வரத்தை தானே கேட்பான். அதாவது நல்லவனுக்கு நல்லதும் தெரியும் கெட்டதும் தெரியும். நல்லது தெரியும், கெட்டவனுக்கு கெட்டது மட்டும்தான் தெரியும். அதுதான் தெரியும், யாரும் தெரியாது. கெட்டு போறவனுக்கு 8 புத்தி வரும். கெடுவான் கேடு நினைப்பான். இந்த அரக்கனுக்கு கேடு காலம். விதி போகும் வழியில தான் மதி போகும் இருக்கான். கண்டிப்பா இவன் விதி இப்படித்தான் இருக்குன்னு சொன்னா அதை யாராலையும் மாத்த முடியாது. அதனால இந்த அரக்கனுக்கு நம்ம வரத்தை கொடுப்போம். கொடுக்கறதை கொடுக்கிறோம். நம்ம சாபத்தை கொடுத்ததான் வரங்களை கொடுக்கணும். ஏனென்றால் நாளைக்கு இவன் இடைஞ்ச பிடிச்சவனா இருக்கு. இவனால ஏதாவது இடைஞ்சல் வந்தா கொடுத்த சத்தியத்தினால இவனை எப்படியாவது அழிக்கக்கூடிய அளவுக்கு சாபத்தை கொடுத்து நாம வரம் கொடுக்க வேணும் என்று ஆண்டவன் எப்படி வரம் கொடுத்தால் தெரியுமா? எப்படி ஐயா? கண்டேன் தண்டேனடா வல்லரக்கா தாரணியை ஆளும் வரம் உனக்கு தந்தே. இந்த தாரணியை ஆளும் வரம் உனக்கு தந்தே.
போறோம்னு சொல்லல, போயிட்டு வாரம்னு சொல்லல. சொல்லல. வாயு வேகம் வன வேகமா புறப்பட்டு வாரான். இன்னைக்கும் சில பேரு காரியம் ஆவது வரைக்கும் மட்டும் ஐயா சாமி அப்படின்னு காலையில விழுந்துருவான். பத்துக்கோ காரியம் முடிஞ்சுதா ஒண்ணும் இல்ல போயிட்டு வாரம்னு கூட சொல்ல மாட்டான். விறுவிறுன்னு போயிருவான். அப்படின்ட்டு போயிருவான். அதாவது சாப்பிட்டோம்னா இலைய மூட தெரியணும். கண்டிப்பா இலைய விரிச்சு வச்சுட்டு போனா என்ன ஆகும்? என்ன விஜய் மாதிரி காட்டுங்க. அங்க இருக்கிறது தானே காட்டுவாரு. விஜய் மாதிரி அப்படி சூப்பரா காட்டுங்க பாப்போம். இல்லைன்னா உன்னை எம்ஜிஆர் மாதிரி காட்டு. எம்ஜிஆர் மாதிரி காட்டுங்க. எப்படியாவது ஒரு ஆள் மாதிரி காட்டுங்க. ஒரு கண்ணாடி போட்டா ரொம்ப பொருத்தமா இருக்கும். அப்படியா? நாளைக்கு ஒரு கண்ணாடி போட்டுருவோம். அப்ப என்ன விஜய் மாதிரி காட்டுங்க. அப்போ இந்த வல்லரக்கே வச்ச இலைய மூட மறந்துட்டா. இன்னைக்கும் கும்பிடுதவனை கூட நம்பலாம், கூழ கும்பிடு போடுறவனை நம்பவே கூடாது. அவன் கூட இருந்து குழி தோண்டிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். அவன் எப்ப கொண்டு குப்பரை தள்ளுவோம்னு நினைப்பான். பிறகு அதனால கும்பிடுதவங்க வாங்க நல்லா இருக்கேடா அப்படின்னு கேட்பாங்க. அதோட முடிச்சிருவாங்க. மனசுல இருக்கிறத சொல்லிடுவான். ஆமா, இந்த ஊமையா இருக்கவங்க யாரையும் நம்ப முடியாது. கூழ கும்பிடு போடுதான் பாரு, அவனை மட்டும் நம்பவே கூடாது. நம்ப கூடாது. பிறவே அதான் ஊமை ஊற கெடுக்குமா? ஆமா. பெரிச்சாளி வீட்டை கெடுக்குமா? எப்படி? எப்பேற்பட்ட வீடா இருந்தாலும் சரிதான், பெரிச்சாளி வீட்டை தோண்டிரும். ஊமையா இருந்து என்ன செய்வாங்க தெரியுமா? மகனமா இருந்து சாதிப்பாங்க. நீ பேசுறியோ பேசு உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு நினைச்சு திட்டம் போட்டு தீட்டிடுவாங்க. அதுதான் ஊமை ஊரை கெடுக்கும், பெரிச்சாளி வீட்டை கெடுக்கும் சொல்லியிருக்காங்க. ஊமையா இருப்பான், பெரிய காரியத்தை ஒரு காரியத்தை பண்ணிடுவான். கண்டிப்பா அதுதான் ஊரை கெடுக்கும் சொல்லுவாங்க. அதேதான். அப்போ சரி இந்த பையனை அப்படி செஞ்சான், சரி அவன் நம்பவே முடியப்பா ஊமையா இருப்பானே அப்படின்னு சொல்லுவாங்க. அத மாதிரி இந்த வல்லரக்கே பையன் அப்படி இருந்தான். என்ன கோல மாதிரி அப்படி ஊமையா இருந்தான். சரி கடைசியில லாஸ்ட்ல ஒரு அழகான பொண்ணை தள்ளிட்டு ஓடியே போயிட்டான். ஏ சண்டாள பாவி, நல்லதானே? அவன் காரியமா இருந்திருக்கான். அப்ப ஊமை ஊரை கெடுக்கும், பெரிச்சாளி வீட்டை கெடுக்கும்ங்கிறது இதான் அர்த்தம். சொல்லவிட சொல்லியிருக்காங்க அந்த காலத்திலே. ஆமா. சரி அப்போ இந்த வல்லரக்கனும் அத மாதிரி ஆண்டவங்கிட்ட வரத்தை வாங்கினதுதான் தோஷம். என்னய்யா சொல்ல அவன் பெரிய அவன் வாயு வேகம் வன வேகமா விறுவிறுன்னு வாரான். அவனுக்கு ஆகாத நேரம் அமடு வரும் காலத்துல முன்னால யாரு வாரா? மூவுலக சஞ்சாரி நாரத மகாமுனிவர் வந்தார். சம்சாரி அங்க எதுக்கு வராரு? நாரத மகாமுனி வந்த உடனே சரி அவர் கலகம் நன்மையிலேயே முடியும் என்று சொல்லுவார்கள். அப்ப இந்த அரைக்கு 5 விரலுக்கு அக்னி விரத்தை வாங்கிட்டு போறான். நாரத கலகம் நன்மையில முடியும். பின்னாடி இருக்காரு பாருங்க ஒரு தாளக்காரரு. அவர் கலகம் வச்சுட்டாரு. அந்த வீடு போய் அடுத்த வீடு போய் அண்ணா கயிறு அறுத்து உள்ள தள்ளுனா தான் அவருக்கு மனசு கேட்கும். என் வீட்டுக்கு ஒரே ஒரு நாள் தான் வந்தான். என் பொண்டாட்டி என்ன விட்டு ஓடியே போயிட்டா. என்னதான் செஞ்சாம்னு தெரியல, என்ன சொன்னாம்னு தெரியல. போட்டு விட்டாரு, முடியவே கெடுத்துட்டான். போட்டு விட்டாரு. ஆமா சரி அன்னைக்கு போனாதான் என் பொண்டாட்டின்னு வரல. ஏப்பா ஒரு சிறுபாணி இவன் அடிக்கடி அங்க போயிட்டு என் பொண்டாட்டி வீட்டுக்கு போயிட்டு வரலாம் கேள்விப்பட்டேன். அப்ப இந்த வல்லரக்கர் ஆசிரியனாகப்பட்டவே இவன் போய் உலகத்தை அழித்தாலும் அழித்து விடக்கூடாது. இவன் போய் உலகத்தை அழிப்பதற்கு முன்னால இவனைத்தான் நம்ம சொல்லிய முடிக்கணும் என்று நாரதர் அங்கிருந்து வந்தார். சரி போகும்போது பூ மலரோட ஆண்டவனை பார்க்க போனேன். இப்போ ஒண்ணும் இல்லாம வெறும் கையும் வீசின கையுமா வாரி என்ன ஆச்சு? ஆமா உன்னைய பார்த்தேன். சரி நான் போகும்போது பூ மலரோட போனேன். வரும்போது சும்மா வாரம்னு உங்ககிட்ட சொன்னது யாரியா? நீ வழிய விடலன்னு வைக்கி அவனை இங்கே நீட்டி எரிச்சு உன்னை சாம்பல் ஆக்கிருவேன். என்ன துப்பாக்கி வச்சிருக்க கையில? இல்ல தீப்பந்தம் வச்சிருக்கியா? ஐயா ஏ ரந்தி தேவா இல்ல வான வெட்டி வச்சிருக்கியா? ஏ நாரதா என்ன ஆண்டவன் கிட்ட நான் துப்பாக்கி வாங்கிட்டு வரல, தீ வெட்டி வாங்கிட்டு வரல. சரி சிவன் கிட்ட 5 விரலுக்குமே அக்கினி விரத்தை வாங்கிட்டு வந்திருக்கையா? அப்படியா? நான் மட்டும் இப்போ உன்னை நீட்னேன்னு வைக்கி சரி இப்பவே எரிஞ்சு சாம்பலா போயிருவேன். தூர விலவும். ஆமா மொத ஆளு நீர் தான் பாத்துக்கிடும். யாரக்கா என்ன ஆண்டவன் உனக்கு அக்கினி விரம் கொடுத்தாரா? கொடுத்தார். அவர் அள்ளி கொடுத்தாரா சொல்லி கொடுத்தாரா? எப்படிடா கொடுத்தாரு? அள்ளியும் தல்ல முள்ளியும் தல்ல கொடுக்கல, பொட்டனமாவும் தல்ல கொடுக்கல, எடை ஓட்டும் கொடுக்கல, கனமா தூக்கிக்கிட்டும் தல்ல தந்தேன் தந்தேன் என்று 3 தரம் சத்தியம் பண்ணி சொன்னார்.
போடா புத்தி கெட்ட பயல. என்ன யாருக்கு புத்தி இல்லங்க? ஆண்டவன் தந்தைனாரா இவன் வந்துகிட்டு இருக்கானா? ஆமா. சிவனை பத்தி உனக்கு தெரியுமாடா? என்ன எனக்கு தெரியாது. கடவுளை பத்தி உனக்கு தெரியுமா? தெரியுமா? அவர் வெறும் பொய் சொல்லி பகவான். சரி. வெறும் புழுவனை பகவான். சரியா போச்சு. சத்தியத்தெல்லாம் அவர் சக்கரை பொங்கல் மாதிரி. சரி. அவரை நீ நம்பாத. ஐயோ. ஒரு ஆளுகிட்ட 10,000 ரூபாய் கடன் வாங்கிட்டு போனா அங்கன வச்சு எண்ணி பார்க்கணும். சரிதானே. 100 ரூபாய் தாள்னா 100 தாள் இருக்கணும். ஆமா. 500 ரூபாய் தாள்னா 20 தாள் இருக்கணும். 1000 ரூபாய் தாள்னா 10 இருந்தா போதும். சரிதானே. வீட்டுல போய் 100 குறையுது 200 குறையுது போன் பண்ணா தருவாங்களா? தர மாட்டாங்க. 1 ரூபாய் தாள்னா எவ்வளவு இருக்கணும்? 1 ரூபாய் தாள். நீயே சொல்லு பாப்போம். நீயே கூட்டி கணக்கு பண்ணி மெதுவா வரோம் சொல்லிட்டு வரோம். அந்த 1 ரூபாயே காங்கலி ஐயா. 1 ரூபாய் செல்லாது. சரி 1 ரூபாய் தாள் சரி கிடையாது. 1 ரூபாய் கிடையாது 2 ரூபாய் 5 ரூபாய் தான் உண்டு. சரி இருக்கட்டும். அப்போ என்ன வீட்டுல போய் எனக்கு 100 குறையுது 200 குறையுது போன் பண்ணா கூப்பிட்டு வச்சு அடிச்சிருவாங்க. ஆமா சொல்லி முடிச்சிருவாங்க. நீ 5 விரலுக்கு அக்கினி வரத்தை வாங்கிட்டு போறியே. சரி. இந்த வரம் தீ பிடிக்குமா? பிடிக்குமா? தீ பிடிக்காதா? ஆமா. இது எரியுமா எரியாதான்னு உனக்கு தெரியுமாடா? தெரியாதுல. அதுக்கு தான் சொல்லுதேன். என்ன இங்க வச்சே அது தீ பிடிக்குமா தீ பிடிக்காதான்னு பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு வீட்டுக்கு போ. ஓ நாரதர. என்ன இந்த சோதனை பார்க்கன்னு சொன்னா அப்படி எனக்கு வந்து பூலோகத்துல வந்து 56 தேசத்து அரசர்கள் எதிரியாக இருக்கின்றார். எதிரி எவன் இருக்கான அவனை தான் போய் ஜோலியை முடிக்காம சொன்னார். முதல்ல முடிக்கணும் ஜோலிய. சரி நீ அப்படியே போறன்னு வச்சுக்கோ. நீ அங்க போயிட்டு ஆதி பாதாள உலகம் போயிட்டு இந்த வரமானது நீ நீட்டும் போது அவங்க தீ பிடிக்கலன்னு வச்சுக்கோ. 10 பேர் கூடி நிக்கான். நீ பழையபடி வர முடியுமாப்பா? அருவாளும் நம்மோட நிக்காம வச்சுக்கோ. சரி நீ அந்த நேரம் பகவான் கொடுத்த வரத்தை சொல்லி விரல நீட்டுவ. ஆமா. படக்குன்னு தீ பிடிச்சு அவன் செத்தா சரியா போச்சு. சரி சாவெல்லாம் ஒண்ணு அடிச்சு கொண்டுடுவானுவ. அதனால வரம் பொய்யா இருந்தா இப்படி பலிக்காது. அதனால இந்த வரம் பலிக்குமா பலிக்காத என்று பகவானையே நீ பரிசோதனை பண்ணி பாரு. ஆமா பண்ணு. அப்படின்னு உடனே சரி அரக்கம் பார்த்தா. என்ன செய்கிறார்? இந்த நாரதை சொல்வது ஒரு விதத்துல நியாயம் தானே. நியாயம் தானே. கேப்பையில நெய் வடிதுன்னா கேக்கவனுக்கு கொஞ்சம் மதி வேணும். நம்ம கேப்பையில நெய் வடியுமா? இந்த நாரதை இப்படி சொல்லுதானே நம்ம செய்யணுமா செய்யக்கூடாதா? வரம் கொடுத்த ஆண்டவனே பரிசோதனை பார்க்க சொல்லுதானே அப்படின்னு இவன் கொஞ்சம் கூட நினைக்கல. அதுதான் முரடன். ஆண்டவனை பரிசோதித்து பார்க்க வேணும் என்று அந்த வல்லரக்கனாகப்பட்டவன் என்ன செய்ய பகவானை எரித்தோமானா பகவானை எரித்தோமானா பார் உலகம் நமக்கு சொந்தம் அந்த ஈசனை எரித்தோமானா இவ்வுலகம் நமக்கு சொந்தம் பாருங்க பார்வதி வருவாளா இவனை பர்த்தான்னு கூப்பிடுவாளா? கூப்பிடுவா. பார்வதி யாரு? உலகத்துக்கே தாயாகப்பட்ட சக்தி. சக்தி அல்லவா? உலகத்துக்கே தாயாகப்பட்ட சக்திய மனைவிய அடையணும் நினைக்கிறானே அவன் விளங்குவானா? கூறுகட்டவையா கூறுகட்டவையா அவன் நினைப்புத்தானே அவன் பொழப்பையே கெடுக்க போகுது. அதாவது நாமளுடைய எண்ணங்கள் சரியாக இருந்தால் நாம வாழ்க்கையும் சரியாக இருக்கும். கண்டிப்பா உண்மைதான். நாமல் எண்ணங்கள் சரியாக இல்லை என்றால் நாமல் வாழ்க்கை சரியாக இருக்காது. மத்தவங்களுக்கு கேடு நினைச்சு ஆண்டவன் நமக்கு கெடுதல் தான் கொடுப்பாரு. கண்டிப்பா கொடுப்பாரு. மத்தவன் நல்லா இருக்கணும் நினைச்சு ஆண்டவன் நம்மள நல்லா வைப்பார். ஒரு சின்ன கருத்து. அடியனுக்கு 60 வயசு ஆகுது. உங்களுக்கு? ஆமா. எங்க அக்கா 85 வயசுன்னு சொன்னாலே அது பொய். அப்படியா? இந்த 60 வயசு வரைக்கும் சரி நான் பேத்தி கூட படிக்கணும்னு சொன்னேன். நல்லது செய்தால் தான் நான் இவ்வளவு காலத்துக்கு படிக்க முடியும். ஆமா இல்லைன்னா படிக்க முடியாது. இவ்வளவு வயசுக்கு மேலே ஆமா இந்த பாப்பா கூட படிக்கணும்னு சொன்ன அப்படின்னா ஐயா அப்படி அனுக்கிரகம் வேணும். கண்டிப்பா நம்மளும் ஓரளவு நல்லது செய்யணும். எல்லாரும் என்ன தீயவம்னு சொல்லுவாங்க. ஆமா இருக்கவங்க. ஆமா ஆனா என் மனசுல ஒண்ணு இருக்காது. உடனே கக்கிடுவேன். ஆமா அப்படி கக்க வேண்டுமானால்
அவர் கக்குவாரு. ஒண்ணு கொடுத்தா தான் கக்குவாரு. 18-48 இருக்குன்னு வச்சிருக்க. அது ஒண்ணு அடிச்சோம்னா என்கிட்ட பூரிய வரலாற பூரா கக்கிடுவேன். அம்பட்டே சொல்லிடுவாரு. பூரா என்ன நினைப்பாங்க, பைத்தியார போய் உள்ள போறேன்னு சொல்லிட்டான், இரு ஒண்ண வச்சுக்கிட்டேன் அப்படிப்பாங்க. இவரு தெரியுமா அப்படி கவனமா இருப்பாரு. கம்முன்னு இருந்துகிட்டு 10 வச்சு விட்டு அவர் வாட்டி பேசிட்டு இருப்பாரு. 10 வைக்க சோழியே கிடையாது. போட்டு ஆமா ரொம்ப யோகியமலா. ஆமா அத அப்படி இது எப்படி அத இப்படி செய்யணும் இத அப்படி செய்யணும் பாரு. சரி அது வந்து சேர்ந்து செய்யணும் அப்படி பாரு. ஆமா ஆளுக்கு முன்னாடி அதே மாதிரி போய் பேசுவாரு. சரிதானே? பேசின பிறகு நீ ஏன் பேசுற நான் ஏன் பேசலாம் பாரு. அதேதான். சரி போட்டோம். சரி தாத்தா என்ன இதெல்லாம் நீ சொல்ல கூடாது. அப்படியா? நாங்க சொல்லணும். நீ சொல்ல வேண்டாம். நான் எனக்குள்ள நானே சொல்லிக்கிறேன். என் வாயில இருக்காதுல்ல. அதான் பற்ற போட்டு உள்ள படிக்கிறேன்னா நான் சொல்லுவாங்க சில பேர். அது நீர் செஞ்ச புண்ணியம் கிடையாது அண்ணாச்சி. ஆமா உங்க முன்னோர்கள் செய்த புண்ணியம். அதேதான். உங்க தாய் தாப்பன் செய்த புண்ணியம் நீர் இப்படி இருக்கு. அப்படியா? நீர் செய்த புண்ணியம் உங்க பிள்ளைகளுக்கு போகும். அப்படியா? அது உமக்கு வராது. அம்மா என் பிள்ளைகளுக்கு நல்லபடியா தான் இருக்கு. அதே போதும். சரி சரி. அப்போ இந்த வல்லரக்க ராட்சதனாகப்பட்டவன பகவானை எரிக்க வேணும் என்று கைலாசத்தை நோக்கி ஆண்டவனை எரிக்க வேணும் என்றே வந்து கொண்டிருக்கிறான். அப்போ பார்வதியா வருவாள். ரமண பர்த்தானை அழைப்பாள். அவன் மூத்த மகன் கணபதியும் அவன் அப்பா என்று அழைப்பான். பாடா நல்ல மகனை என்று அவனை வலது பக்கம் வைத்திடலாம். இப்படி என்னாதொரு எண்ணம் எல்லாம் அவன் என்னை கொண்டு வாரான். அந்த அரக்கனவே என்னும் போது ஆண்டவேனோ ஏடி அந்த அரக்கனவே என்னும் போது ஆண்டவனும் ஏடி செய்வார். இந்த அரக்கன் நம்மளையே எரிக்கணும்னு வாரா. இவன் அழியும் காலங்கள் வரைக்கும் நாமல் இனி இங்கு இருக்க கூடாது. எங்கேயாவது நாமல் ஓடி ஒளிந்திருக்க வேணும் என்று நம்ம ஒத்தையிலே போனா இவன் ஓடி வந்து பிடிப்பான். கூட்டத்தோடு கூட்டமா போனாத்தான் நம்மளை யாருன்னு கண்டுபிடிக்க மாட்டான் என்று தேவாதி தேவர்களை தன்னோடு அழைத்துக் கொண்டு 38 கோடி தேவர்களும் 48,000 கோடி ரிஷிமார்களும் அத்தனை பேர்களையும் அழைத்துக் கொண்டு ஆண்டவன் சிவபெருமான் எப்படி ஓடுகின்றார் தெரியுமா? எப்படி ஐயா? வானவேரும் ஓடினார் மறைய வேறு ஓடினார். வானவேரும் ஓடினார் மறைய வேறு ஓடினார். தானவேரும் ஓடினார் தவம் முனிவர் ஓடினார். இந்திரனும் ஓடினார் சந்திரனும் ஓடினார். அங்கே சூரியனார் ஓடினார். அவரவர்கள் வாகனத்தில் எருமை கிடா வாகனத்தில் யமதருமன். அங்கே ஆட்டு கிடாய் வாகனத்தில் அங்கே மெதலை வாகனத்தில் அங்கே கிளி நல்ல வாகனத்தில் ஆட்டு கிடாய் வாகனத்தில் அங்கே அன்ன பச்சி வாகனத்தில் ஆக சிங்க
வைத்து அழுது புலம்ப சிவபெருமான் விநாயக பெருமானுக்கு வரம் கொடுத்து வழி அனுப்பி வைத்தார். இனி நாமல் ஓடிக்கொண்டு இருந்தால் உடல் இழைத்து போகும் என்று 8 நாளா நெட்டோட்டம் ஓடினார். 8 நாளா நெட்டோட்டம் ஓடினார். நாம ஓடிக்கொண்டு இருந்த மான உடல் இழைத்து போகும் என்று அவர் பக்கம் வந்த தேவர்களை நந்தவன தோட்டமாக்கி தலையில் உள்ள கங்கையர கரையடியில அவர் அரளிக்குள்ள இருந்த மான அரக்க வந்து அவர் செவ்வரளி புஷ்பத்திற்கு சிவலிங்கமாய் அவர் சடை உலைய முடி உலைய சடை உலைய முடி உலைய சிவன் முடி உலைய ஆதி சங்கரன் பகவான் தான் ஒளிய சடையும் முளைந்தது முடியும் முளைந்தது. ஆண்டவனால நின்று அள்ளி கட்ட நேரம் இல்லை. ஆயர்வாடிக்கு மேற்கே யமுனையாற்றாம் கரையோரத்தில் வந்து தேவாதி தேவர்களை ஏந்தவனமாக முளைக்க செய்து மதலை இதழாக்கி ஐம்புலனை அடக்கி ஒடுக்கி சிவரளி புஷ்பத்திற்குள் சிவலிங்கமாகவே ஒளிந்திருக்க 8 நாளாக இறைவனை காணாத பார்வதி அண்ணனாகிய கோபால கண்ணனை அழைத்து சொல்ல கண்ணபிரான் கோபால கண்ணன் ஆடு மாடு வைத்துக் கொண்ட ஆண்டவன் இருக்கும் இடத்தை அறிந்து ஆடு மாடுகளை எல்லாம் அவரிடத்திலே ஒப்படைத்து விட்டு என் பெருமான் ஏற்ற அரக்கனை வதை முடிக்க வேணும் என்று அவர் எடுத்தாரே ஒரு சொருபம் ஏ மோகினியா வடிவம் அவர மோகினியா வடிவம் கொண்டு மோகன கண்ணே வாராரே அவர் உச்சியிலே இருந்தல்லவோ உச்சியிலே இருந்து உள்ளாங்கால் பாதம் வரை தங்கத்தினாலே அலங்காரம் செய்து கொண்டு மோகினி பெண்ணாக யாரும் காணாத பேரழகியாக வடிவம் கொண்டு அரக்கன் வரும் காட்டு வழியாகவே நடந்து வந்தார். அரக்கன் மோகினியை கண்டான், தன்னை மறந்தான். அம்மா பெண்குடியே, யாரடி நீ? எங்கிருந்து இங்கு வருகிறாய்? உன் ஊரு என்ன, பேரு என்ன? நீ ஒத்தையிலே வந்ததென்ன? உள்ளதை உள்ளபடி சொல்லவென்று சொல்ல சொன்னபோது மோகினி சொன்னா, என்ன வல்லரக்கா, முதல்ல நீ யாரு? நான் தான் பாதாள உலகத்தின் அரசன் பவள கண்ணியின் முருசன். இறைவனை எண்ணி 6 வருடம் தவம் இருந்தேன். 5 விரலுக்குமே அக்கினி வரங்களை வாங்கினேன். ஆண்டவே சிவனையே எரிக்க வந்தேன். சிவனையே எனக்கு பயந்து போய் எங்கோ சென்று ஒளிந்து கொண்டார். ஆண்டவனை தேடி வந்து அந்த காட்டுக்குள்ள ஒன்னிய கண்டேன். இந்த அரக்கனா? ஏ மோகினி, என்ன முதல்ல நீ யாருன்னு சொல்லம்மா. சொல்லுமா. அண்ணா வல்லரக்கா, மலையாள தேசத்தில் மலையரசன் பச்சமகா. நாங்க பிறந்தவா மொத்தம் 8 பேரு. 8 பேரையுமே எங்க அப்பா ரொம்ப செல்லமா வளர்த்து நான் 8வது பிறந்த மகா. என் பேரு தான் மோகினி. எங்க அக்கா 7 பேரையுமே எங்க அப்பா பெரிய பெரிய ஸ்தலத்திலே கைபிடித்து கொடுத்தார். எங்க அக்கா 7 பேரையும் எங்கே கைபிடித்து கொடுத்தார் தெரியுமா? எங்க அக்கா அண்ணா அண்ணா வல்லரக்கா தில்லை மாநகரதி சிதம்பரநாதருக்கு சிவகாமியை கொடுத்திருக்கு. 2வது அக்கா என்ன வல்லரக்கா நம்ம திருவண்ணாமலையடி அண்ணாமலைநாதருக்கு எங்க உண்ணாமலையை கொடுத்திருக்கும். 3வது அக்கா மதுரை வாழ சொக்கருக்கு மீனாட்சியை கொடுத்திருக்கும்.